அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் வியூஸ் போகலைன்னு கேட்டிருக்கீங்க. இதை நான் எத்தனை டைம் சொல்கிறதுங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து வீடியோ போடலைன்னா வியூஸ் போகாது. இப்போது என் சேனலில் 6000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வியூஸ் போகுது. ஆனால் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் 1K 1.5K லாங் வீடியோஸ் போச்சு. ஆனால் இப்போது என்னுடைய சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க காரணம் நான் தொடர்ந்து வீடியோ போடலை. ஸோ அதனால தான். ஆனால் என்னுடைய சிபிஎம் பார்த்தீங்கன்னா, சிபிஎம் ஆர்பிஎம் சொல்லுவாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 வியூக்கு 95 ருபீஸ் கிடைக்கிது. ஸோ என்னுடைய சேனல் இது இன்னொரு வழியிலையும் செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் 10 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஆவரேஜாக அவங்க ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ போகணும்? அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட்டால் 1 hour 2 hourக்குள்ளவே 15K 1 lakh அப்படி போகணும் இல்லையா? அவங்களுக்கு 10K 5K தான் போகும். பிகாஸ் அவங்களும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதனால நிறைய வியூஸ் போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. வியூஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா அது பிக்காக லேட் ஆகும், அது யாருக்காக இருந்தாலுமே. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன கிளியர் பண்ண போகிறேன்னா, நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்ட டவுட்டு தான். நான் போன வருஷம் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போவும் கொடுக்குறேன். லாங் வீடியோவில் அதிகம் பெனிஃபிட்ஸா, ஷார்ட்டில் அதிகம் பெனிஃபிட்ஸான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்க வரீங்களா இல்லை உங்களுடைய ஃப்ரேமை க்ரியேட் பண்ண வரீங்களான்னு பாருங்கள். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பணம் மட்டும்தான் சம்பாதிக்க வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் வீடியோவிலேருந்து ஆரம்பிங்க. பிகாஸ் என் சேனலே எடுத்துக்கோங்க, நான் லாங் வீடியோவில் இருந்து மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு சிபிஎம் ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்குது. 100 110 வரைக்கும் கூட போயிருக்கு 1000 வியூஸ்க்கு. ஸோ இதுவே நான் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 10,000 வியூஸ் போயிருந்தாலும் 10 ரூபா கூட வந்திருக்காது. ஸோ இந்த சேனல் முழுக்க முழுக்க பணத்தின் அடிப்படையிலே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃப்ரேம்காக ஒரு சேனல் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பணத்துக்காக ஒரு சேனலும் ஃப்ரேம்காக ஒரு சேனலும் வச்சுக்கோங்க. இல்லை நான் ரெண்டுமே ஒரே சேனலில் தான் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கணும், இல்லைனா கொடுக்க போகணும். அதாவது படத்தின் ட்ரைலர் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே விட்டுட்டு அடுத்த நாள் அந்த லாங் வீடியோவை விடணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் சேனல் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? இதே போல் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் ட்ரைலர் மாதிரி உங்களுடைய ஷார்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய லாங் வீடியோவை நீங்கள் போடலாம். சரிங்களா? இதை இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போது லாங் வீடியோ வந்து எனக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் 4 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் அப்படின்னு கேட்குறீங்க. 8 நிமிஷத்துக்கு மேலே போடணுங்க. 8 நிமிஷமும் என்கேஜிங்காக இருக்கணும். அப்படி என்கேஜிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நிறையவே வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து செம்ம ஏர்னிங்க, செம்ம வியூஸ். நான் இப்போ தான் போட ஆரம்பித்தேன். 3K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுங்க. ஃபேஸ்புக் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சைடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். புதிய யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏஐ வீடியோ போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏஐ வீடியோ போடலாம், பட் மானிட்டைசேஷன் ஆகாது. ஸோ ஏன் போடணும், ஏன் போடக்கூடாது, ஏன் மானிட்டைசேஷன் ஆகாது, எல்லாமே லைவ் ப்ரூஃபாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா 8946014557. இன்னொரு விஷயம், என்கிட்ட வந்து ஒரு லேடி கற்றுக்கிட்டாங்க, மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்க தயவு செஞ்சு பே பண்ணலை. ஸோ உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக கூட உங்களுக்கு பே பண்ண அதாவது சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சிலர் நான் பண்ணி கொடுங்க சிஸ்டர், நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து நான் உங்களுக்கு நைட் அண்ட் டேவாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? இப்போது எனக்கு அந்த பணம் கூட ஒரு விஷயமா கருதலை. பணம் தேவை தான். ஆனால் நீங்கள் பண்ண வேலை இருக்குது பார்த்தீங்களா, நம்பிக்கை துரோகம், எனக்கு ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. பிகாஸ் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ற தாட்டை க்ரியேட் பண்ணி போயிடுச்சு. சரிங்களா? ஒருத்தவங்க நல்லவங்களாகிறதும் கெட்டவங்களாகிறதும் யாருக்கிட்ட, உங்களை மாதிரி மக்கள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு பணம்ன்றது செகண்டரி தான், நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சரிங்களா? தயவு செஞ்சு யாரையும் ஏமாத்தாதீங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னா 8946014557 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.